ஸ்வதந்திரா பார்ட்டி அண்ட் கீதா டிவி நேயர்களுக்கும் எங்களோட சப்போர்ட்டர்ஸுக்கும் எங்களோட நன்றி அண்ட் வணக்கம். இன்றைக்கு நான் வந்துட்டு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் என்னோட மை இன்ட்ராக்ஷன் வித் காட், கடவுளுடன் என்னோட அனுபவங்கள். இது வந்துட்டு நான் இது கண்டிப்பாக இன்றைக்கி பேசியே தீரணும். ஏன்னா நேற்று வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டு அவங்க எப்படி அவங்களோட தாத்தா பாட்டி 2 சித்தப்பாகளையும் ஒரே ஒரு 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 மாதத்துக்குள்ளாரே எப்படி அவங்கெல்லாம் அந்த கோவிடுக்காக இறந்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ எனக்கு மனசு கேட்காம அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சப்போ நானும் ஃபோன் பண்ணேன், அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போது இது அவங்களோட இது கேட்கும் போது அவங்க வீட்டில் நடந்த இந்த ஒரு வெரி சேட் இந்த டெத்ஸ் பற்றி, இந்த இறப்புகள் பற்றி கேட்கும்போது மனசே ரொம்ப என்ன சொல்கிறது, கல்லுக்கடை இதாகிடும்னு நினைக்கிறேன், மெல்ட் ஆகிடும், கல்லுக்கடை கரைஞ்சிடும். பட் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ், எஸ்பெஷலி இது ரூலிங் பார்ட்டி, இப்போ நான் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசலை, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன். எப்படி வந்து அவங்க இன்னும் கூட ஆணவத்தனமாக ஒரு ஏதோ ஒன்றும் நடக்காத மாதிரி அவங்க பேச்சுகள், இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து யார்கிட்ட போவாங்க, அவங்க பிரச்சனையோடு யாரை போய் சந்திக்கணும். இதில் வந்துட்டு நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறேன். என்னவென்றால் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து எங்கே பெட்டு வேக்கன்சி இருக்குன்னே தெரியாமல் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிவிலையும் இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக், இந்த டிஜிட்டல் மீடியாலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், ப்ளஸ் டிவியில் அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம் எல்லாம் பெரிய சிட்டிஸு, பெரிய டவுன்ஸு, பெரிய சிட்டிஸ் அண்ட் பெரிய டவுன்ஸில் தான் இது இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம கண்டிப்பாக கவனிச்சே தீரணும். ஏன்னா ரொம்ப போன ஆட்சியில் வந்துட்டு இந்த போன ஆட்சியாளர்கள் ஒரு கோமாளித்தனமாக ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. அதில் வந்து ஒரு இதுக்கும் ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஒரு டாக்டர்ஸ் எப்படி கேனாட் பி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இது வந்து என்னோட ஓன் அனுபவம். எப்படி ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, அதே மாதிரி ஒரு எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அவங்க, பட் தே கேன் பி குட் டாக்டர்ஸ் இன் தேர் இது. அதில் இப்போ வந்துட்டு நான் கூட ஃபஸ்ட் நினச்சேன், ஏன்னா ஸ்டாலின் வந்து மாசா சுப்பிரமணியத்தை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் மிஸ்டர் சுப்பிரமணியம் இஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதில் வி வில் கிவ் ஹிம் சம் டைம். இது வந்து அவர் சரியாக பண்ணுவாரா பண்ண மாட்டார். பேக் டு மை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், அது வந்துட்டு அவங்களோட பேசும்போது எனக்கு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது அவங்க வீட்டில் இருந்த அவங்க தாத்தா, அவங்க 2 சித்தப்பா அவங்களும் போயிட்டாங்க. இப்போது அவங்க இருக்கிறது அவங்க அம்மாவும் அவங்க சித்தி. அப்படி எப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. எனக்கு என்ன சின்ன டவுட்டுன்னா, எதுக்காக அவங்க இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவங்க வந்து வேக்சினேஷன் போட்டாங்களா? அப்போ அவங்க சொன்னால் ஆமாம் போட்டாங்க, பட் செகண்ட் டோஸ் டியூ, இன்னும் டோஸ் இல்லாதவால எங்களுக்கு அது கிடைக்கல. அப்போது ஏன் வந்து இந்த வேக்சினேஷனால் இந்த சாவுகள் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எப்போ பார்த்தா, சத்தியம். ஏன்னா எங்களை வந்து நிறைய பேர் நக்கல் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டிங்களான்ட்டு. என்னோட ஒரே ஒரு கேள்வி, இப்போதுக்கும் இன்னும் ஒரு டாக்டர் கூட உத்தரவாதம் கொடுக்கல இந்த மாதிரி இந்த வேக்சினேஷனால் கோவிட் வராதுன்னு சொல்லி. ஏன்னா ஒரு டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, இந்த பேண்டமிக் டைம்ஸில் வேக்சினேஷனே போடக்கூடாதுன்ட்டு அவர் சொல்கிறார். அப்போது அந்த டாக்டர் தப்பு சொல்கிறாரா, இல்லாட்டி இந்த டாக்டர்ஸ் சொல்கிறவங்க கரெக்டாக பேசுகிறாங்களா? இப்போது இது என்னோட ஆஸ் எ லேமன், எனக்கு படிப்பறிவே இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நான் வந்து ஒரு முட்டாள். அப்போ வந்து எனக்கு வந்து இப்போது இந்த வீட்டில் ஒரு 6 பேர் 8 1 2 3 4 5 6 7 பேரில் 6 பேர் வந்து வேக்சினேஷன் போட்டு இதில் வந்து 4 பேர் இறந்துருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆஃப் த பீப்புள் ஹவ் டைட். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து செகண்ட் டோஸ் கிடைக்காதவால இறந்தாங்களா, இல்லாட்டி அந்த ஃபஸ்ட் டோஸ்? இப்போ வந்துட்டு இந்த வேக்சினேஷன் போடாமல் எப்படியோ வரும்னு சொல்கிறீங்க, கோவிட் வந்து வேக்சினேஷன் போட்டாலும் வரும்னு சொல்லும்போது அது ஏன் போய் போட்டு வர வைக்கணும்?
அப்போ வந்து ஆல்ரெடி த கண்ட்ரி இஸ் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் பெட்ஸு. இதில் வந்து நீங்கள் இந்த வேக்சினேஷன் போடுங்க இந்த ட்ரைவ் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. அதுவும் அதில் எங்கே பெரிய தவறு நடக்குதுன்னா, மறுபடியும் அங்கேயும் போய் க்யூவில் நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க கூட்டம் சேராதீங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது, பட் நீங்கள் போய் பாருங்கள் அந்த எந்த ஒரு அந்த கோவிட் வேக்சினேஷன் போடுற அந்த சென்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டமாக தான் நின்றுட்டுருக்காங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர். அப்போ வந்துட்டு நம்ம பேசுறது சொல்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கான்ட்ரடிக்ட் ஆகுது. அப்போ வந்து அங்கேயும் கூட்டம் சேருது. அதே மாதிரி இந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இந்த ரெம்டெசிவிர் மருந்துக்காக கூட்டமாக நிற்கிறாங்க, சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம். அப்போ வந்து இந்த ஆட்சியாளர்கள் இதெல்லாம் பார்க்கறது இல்லையா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லையா? அது ஏன் போய் அவங்க அந்த க்யூவில் நின்று வாங்கணும்? அங்கே ஒரு பெரிய ஊழல் நடக்குது, எனக்கு தெரிஞ்சே நடக்குது. இது வந்துட்டு நடக்கலைன்னு சொல்லிட்டு யாரும் போய் சொல்லாதீங்க. இப்போவும் கூட அந்த ரெம்டெசிவிர் வந்துட்டு 30,000 60,000 கூட விலைக்கு போகுது. நான் இப்போ 7,500 ஆரம்பித்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னால். இப்போ இந்த லெவலுக்கு ஓடுது. அப்போ இந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் இது தெரியாத? நான் வந்து ஒரு தனி மனுஷி, எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது ஏன் வந்து இந்த பதவியில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியல? இல்லாட்டி அவங்களும் இந்த ஊழலில் அவங்களுக்கு ஒரு கை இருக்குது, அவங்களுக்கும் உடந்த. தட் இஸ் இந்த ஸ்கேமில் இந்த விலைவாசி, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் அப்படி ஸ்கை ராக்கெட்டிங் ப்ரைஸஸ் என்னென்னா இஷ்டத்துக்கு எவ்வளோ பேர் அதை வாங்க முடியும்? ஒரு மிடில் கிளாஸ் இல்லாட்டி லோவர் மிடில் கிளாஸ் இல்லாட்டி ஏழைவங்க வந்து இந்த மருந்தை எப்படி வாங்குவாங்க? அதுக்கப்புறம் எதுக்கு இந்த டாக்டர்ஸ் இந்த மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க? ஒரு பக்கம் கூகுளில் போட்டு பார்த்தாலும் நிறைய டாக்டர்ஸ் வந்து தேர் அட்வைஸிங் இந்த மருந்து போடக்கூடாது, இதால் வந்து ஏதோ ஒரு உறுப்புக்கு எஃபெக்ட் ஆகும் சொல்லி, கிட்னி ஆகும், லிவர் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கச்சே ஏன் அப்போ வந்து இப்போ உங்கள் வேலை ஈஸி பண்ணுறதுக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்களா? இல்லாட்டி ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து சனியை ஒளியுங்க மக்கள்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? அப்போ வந்து இது எப்பேற்பட்ட ஒரு டெலிஜென்ஸ் ஆஃப் யுவர் டியூட்டி வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட கடமையிலேருந்து நீங்கள் தவறுறீங்க. வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்டா நாங்கள் எங்களுக்கு அறிவில்லாதவரை நாங்கள் அந்த மருந்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டி நிறைய பேர் சாவுறாங்க. இந்த சாவுக்கு யார் காரணம்? யார் ஏற்பாங்க? கவர்மெண்ட் பொறுப்பேற்குமா? ஹெல்த் மினிஸ்டர் பொறுப்பேற்பாரா? சிஎம் ஏற்பாரா? இல்லை இந்த பிரைம் மினிஸ்டர் தான் நான் வந்து முதல்ல என்ன சொல்லுவேன்னா, இந்த செப்டம்பர் லாஸ்ட் இயர் 2020 அவர் ஆரம்பித்தார் அவரோட எலெக்ஷன் கேம்பெயின் ஆஃப் பீகார். அப்போ வந்து அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்து அந்த கோவிட் சுச்சுவேஷன் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லாமல் அவருக்கு வந்து அவரோட எலெக்ஷன் தான் முக்கியமாக போச்சு. அப்போது மக்களாக பதவியானால் அவங்களுக்கு பதவி தான் முக்கியமாக போச்சு. அப்போ இது வந்துட்டு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல். இந்த வேக்சினேஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்போ நான் ஆராய்ச்சி பண்ண மட்டும் நிறைய பேர் வேக்சினேஷன் போட்டு தான் செத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வேக்சினேஷன் போட்டு உடனே அந்த கோவிட் வருது, கோவிடுக்கு அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது, அதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபில் ஆகுது. அப்போ அந்த டாக்டர் ஒருத்தர் சொன்னார்ல, பேண்டமிக் டைம்ஸில் வேக்சினேஷன் போடக்கூடாதுன்னு சொல்கிறது அவருக்கு சொல்கிறது கரெக்டாக. அவர் என்ன சொல்கிறாரு, பேண்டமிக்கில் வேக்சினேஷன் போட்டால் இட் வில் கிரியேட் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவர் முட்டாளா இல்லாட்டி அவர் அறிவாளியா இல்லாட்டி இந்த டாக்டர்ஸ் போட சொல்லி? இட்ஸ் அ பிக் ஸ்கேம். இது வந்து இது ஒரு உலக அளவில் இது வந்து இந்த வேக்சினேஷன் ஒரு பெரிய ஸ்கேம். கண்டிப்பாக இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் இதில் உடந்தையாக இருக்கிறாங்க. பட் வந்து மக்களை பயம் காட்டிட்டு நீங்கள்லாம் போய் வேக்சினேஷன் போடுங்க. இப்போ நீங்கள் யாருன்னா ஒருத்தராவது சர்வே எடுத்துருக்கீங்களா? எவ்வளோ பேர்த்துக்கு இந்த வேக்சினேஷன் போட்டதால் இந்த கோவிட் வந்திருக்குன்னு யாருன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா? என்ன ஒரு கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்திருக்காங்களா? இல்லை. அப்போ வந்து எல்லாருமே அவங்க பிஸியாக இருக்காங்க. ஆமாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கலெக்டரை மீட் பண்ண முடியும், இல்லாட்டி மீட் கூட பண்ண வேணாம், ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஆனால் பெரிய ஒரு இந்த நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க, நீங்கள் இந்த இதுக்கு எமர்ஜென்சிக்கு இதுக்கு கூப்பிடுங்கன்னு, யாரும் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஐம் அப்பீலிங் டு இந்த இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டாலின் ஆஸ் அ சிஎம் இல்லாட்டி அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏதோ கொஞ்சம் சென்சிபிளாக பேசுகிறாரு,
ப்ளஸ் இந்த ஹெல்த் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி தீஸ் ஃபோன் லைன்ஸ் வந்து நீங்கள் ப்ளீஸ் கீப் சம்படி ரெஸ்பான்சிபிள் தேர் இந்த கால்ஸ் எடுக்கிறதுக்கு. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு எங்கே போகணும் ஏது என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் அந்த டென்ஷனில் அந்த டைமில் ரொம்ப இதாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸஸ் வந்து பயங்கரமாக ரேட்ஸ் அவங்களும் வந்து ஃப்ளீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சுடுகாட்டில் அவங்க பண்ணுற அயோக்கியத்தனம், இந்த வார்ட்ஸில் இருக்க இந்த பசங்க அவங்க வந்து அந்த பாடி சிலருக்கு பாவம் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் நடந்தால் தான் நம்மளுக்கு அந்த இது உணர்வு வருமா, இல்லாட்டி இது என்னது அப்போ மனித இனம் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதில் நான் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு கேள்வி கேட்குறது என்னென்னா, இந்த மருந்துகளுக்காக க்யூவை நிற்க வைக்காதீங்க. ஏன்னா அங்கேயும் மறுபடியும் பரவுது. ஏன்னா எவ்வளோ பேர் நாள் முழுக்க ஆண்டது க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. இது நியாயமா? ரெண்டாவது, இந்த வேக்சினேஷனால் எங்களுக்கு வந்து இது கோவிட் வராதுன்னு சொல்லி என்ன உத்தரவாதம்? அதால் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஆட் வரோம். அதில் இது என்ன? அதே மாதிரி செகண்ட் வேக்சின் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து யார்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் தலையை உடச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு புரியல மக்களுக்கு. நேற்று நான் ஒரு காணொலி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஸ்டாலினோட மினிஸ்டர்ஸை பற்றி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அந்த இதில் தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு சில மினிஸ்டர்ஸ் நல்லவராக நீங்கள் போட்டிருக்கீங்க, பட் நிறைய பெரிய பழைய ஊழல் பெருச்சாளிகளும் இப்போ உங்கள் மந்திரி சபையில் இருக்காங்க. இப்போது அவங்கள எப்படி நீங்கள் போட்டீங்க? நீங்கள் ஊழலை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஊழலுக்காக ஒரு மந்திரியே போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊழல்வாதிகளாகவே நீங்கள் மந்திரிகளாக போட்டேன்னா அப்போ என்ன உத்தரவாதம் தட் உங்கள் ஆட்சியிலையும் ஊழல் நடக்காதுன்னு சொல்லிட்டு? அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். இது வந்துட்டு ஏதோ ஒன்று சும்மா அன்றைக்கி அந்த ஓட்டுக்காக பேசுகிறது கரெக்டு கிடையாது. ஏன்னா எல்லோரும் வாழ்க்கையில் வந்துட்டு நாளைக்கு காலையில் யார் உயிரோடு இருப்போம்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளார நம்ம ஏதோ 10,000 கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேராசை நிறைய அரசியல்வாதிகளுக்கும் இந்த பியூரோக்ராட்ஸுக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிட் காலத்துலேயும் நீங்கள் உணராட்டி நீங்கள் மனித பிறவியே கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பெட்ரோல் ப்ரைஸ், டீசல் ப்ரைஸ் இந்த ஆட்சி கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசவே இல்லை. எதுக்காகன்னு எனக்கு தெரியல. பட் ஆனாலும் இப்போ வந்துட்டு முக்கியமானது இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் எங்கள் சுதந்திரா பார்ட்டிலேருந்து உங்கள்கிட்ட நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இந்த ஹெல்த் செக்ரட்டரி இப்போ இருக்க ஹெல்த் செக்ரட்டரி இஸ் அ வெரி கரப்ட் மேன். அவர் கீழே நிறைய ஊழல்கள் நடந்திருக்குது. நாங்கள்லாம் அதை அனுபவிச்சிருக்கோம். அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஹெல்த் செக்ரட்டரி நல்லவரே கிடையாது. ஓகே, அவர் கேட்டுட்டு இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா யாருன்னா ஒருத்தராவது எடுத்து சொல்லணும், பேசணும். நம்ம யாரும் சொல்லாட்டி நாளைக்கு என்ன இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்பாங்க. அப்படியால இது நான் அப்பீலாகவே கொடுத்துட்ருக்கேன்றது. நான் எனக்கு ஐ வில் ட்ரை சென்டிங் சம் லெட்டர்ஸ் டு த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இந்த விஷயம் பற்றி. அதே மாதிரி இப்போ இந்த கொங்கூர் ஏரியாவில் டிஎம்கே பார்ட்டி ஏன் ஜெயிக்கல? நான் டிஎம்கே பார்ட்டியோட சப்போர்ட்டர் கிடையாது. ஆனால் உங்கள் கட்சியிலையும் நிறைய ஊழல் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நீங்களே சொல்கிறீங்க அவங்க அதிமுகவுக்கு வேலை போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கண்டிப்பாக இப்போது உங்கள் எம்எல்ஏ சிங்கநல்லூர் எம்எல்ஏ பற்றி நான் பேசியே தீரணும். அந்த ஆள் நிறைய தடவை என்னை பார்க்க வந்திருக்காரு. என்னை நேரில் பார்க்கும்போது அக்கா நைஸாக பேசுவார். ஆனால் நம்ம எதுனா ஒரு பிரச்சனை, நம்ம பர்சனல் பிரச்சனைக்கு நான் இன்றைக்கி அந்த ஆள்கிட்ட போனதில்லை. எங்கள் ரோட்டில் அந்த சிங்கநல்லூர் மெயின் ரோட்டில், காமராஜ் ரோட்டில் அந்த ஒரு டிச்சு மெயின் ரோட்டில் ஆல்மோஸ்ட் 3 வருஷத்துக்கு கட்டாமல் இருந்துச்சு. அப்போ எல்லோரும் வேறு ரோட்டில் சுற்றி வரணும். அது நான் நிறைய பல தடவை கார்த்திக் எக்ஸ்எம்எல்ஏக்கு நான் சொல்லியும் அதனால் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் இந்த கவர்னர் இப்போ இருக்குது இந்த புரோஹித், இந்த பன்வாரிலால் புரோஹித்துக்கு
நேர்லேயே போய் கொடுத்தேன் அந்த கம்ப்ளைண்ட். இதுவும் இன்னொரு 11 ஊழல் கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ அந்த ஆள் வந்து என்னை வந்து மிரட்டுறாரு, ஹவு டேர் யூ கிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் கரப்ஷன் சொல்லிட்டு. அப்போ இந்த லட்சணத்துக்கு நம்மளுக்கு இருக்க ஹெட்டோட ஸ்டேட்டு அந்த லட்சணத்தில் இருக்கும்போது ஒரு லேடி வந்திருக்கிறாங்களே, நீங்கள் எப்படி அவங்கள மிரட்டலாம்? நாங்கள் வந்து கொடுத்துருக்குறது உண்மையாக போய்யா நீ எடுக்கணும், அதுக்கப்புறம் நீ எவிடன்சஸ் கேட்கணும். அது கேட்காமையே என்னை வந்து மிரட்டுறாரு. அப்போ இவனுங்கெல்லாம் என்ன நாட்டுக்காக சேவை பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஊழல் கூட்டம், பெருச்சாளிகள், ஊழல் பெருச்சாளிகள். அப்போ இந்த கார்த்திக் வந்து நான் ரன் பண்ணுற இன்ஸ்டியூஷனுக்கு எங்களுக்கு டிச்சு கிடையாது, எங்களுக்கு சூரேஜ் கனெக்ஷன் கிடையாது, தண்ணி யூஸ் பண்ணுற தண்ணி வந்து டிச்சு கனெக்ஷன் கிடையாது. அப்படி அந்த சூழ்நிலையில் வேணும்னே அவன் அந்த லோக்கல் ஆளுங்களை வச்சு எங்களுக்கு டிச்சே கட்டாதபடி செஞ்சான். ஆனால் அதோட எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ வந்து அதிமுகவில் வந்து அவரோட ஃபண்ட்ஸில் வந்து ஒரு போர்ஷன் மட்டும் கட்டிட்டு இன்னொரு போர்ஷன் கட்டலை. அப்போ வந்து இந்த கார்த்திக்கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போ நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், இவன் வந்துட்டு எல்லாரும் நினச்சி சொன்னாங்க, இல்லை கார்த்திக் ஜெயிப்பான். என் மகள் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டேன் கடவுள்கிட்ட, இவன் தோக்கணும், இவன் ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா இவன் வந்து ஒரு வேலையும் செய்யலை. அங்கே இருக்க ஊழல் பெருச்சாளிகளோட இந்த லேண்ட் கிராபர்ஸோட என்னோட இடத்தையே லேண்ட் கிராப் பண்ணி வச்சுருக்கான். அப்போ வந்து கடவுள் வந்து கரெக்டாக ஒரு லெசன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவன் தோத்தாச்சு. நான் வந்து அது யாராக இருக்கட்டும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், ஊழல் பண்ணவன் தண்டிக்கப்படணும். அப்போ கார்த்திகை ஜெயிக்க விடலை. ஆனால் இந்த ஜெயிச்ச ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, அவன் அதுக்கு மேலே அவனும் ஒரு ஃப்ராடு. இந்த ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இப்போ தேர்ந்தெடுத்துருக்காங்க அதிமுகலேருந்து. அவன் வந்து கோயில் சொத்தியே விற்று போட்டான். அவன் அப்போது சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லிட்டு. அப்போ இவங்கெல்லாம் எப்படி இது? அப்போ இந்த கடவுள் மறுபடியும் அதே கடவுளை நான் கேட்குறேன், எப்படி இந்த அயோக்கியனை நீ தேர்ந்தெடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ என் கடவுள் என்ன சொல்கிறாரு, கீதா சத்தியம், என் கடவுள் என்ன சொல்கிறாரு, அவன் வந்துட்டு எம்எல்ஏ ஆகிட்டு இதில் மாட்டி பதவி போகும்போது இன்னும் அதை விட கேவலம் அதுதான். தோக்க வச்சுருந்தானே இந்த உண்மை வெளியே வந்திருக்காது, இவன் வந்து கோயில் சொத்தை விற்றுருக்கிறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு வந்த தகவல், இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரரே எனக்கு சொன்னார். இந்த மாதிரி பேரூர் கோயிலில் இந்த கோவிட் போன வருஷம் லாக்டவுன் அப்போ பேரூர் கோயிலில் நிறைய இது இருக்குது, ஸ்கல்ப்சர்ஸ், நல்ல சிலைகள், நல்ல ரொம்ப அற்புதமான சிலைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த எஸ்பி வேலுமணி லண்டனுக்கு யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி திருடி விற்றுட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி இந்த ஆட்சியாளர்கள், இன்றைக்கி இருக்க மினிஸ்டர் சேகர் பாபு இதில் கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் இப்போ வந்த மந்திரிகள் மறுபடியும் அவங்க பழைய ஆட்களோட கை கோர்த்துக்கிட்டு அவங்க பண்ண ஊழலுக்கு இன்னொரு பணம் வாங்கிட்டு அவங்களோட கை கொண்டுட்டு போனாங்கன்னா, நான் கடவுள்கிட்ட நிஜமாகவே கேட்குறது என்னென்னா, இந்த ஊழல்வாதி எல்லாத்தையும் அழிச்சே தீராது. எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக, இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, மக்களுக்கு ஒரு கேடு. மக்களும் வந்துட்டு எங்கன்னா ஊழல் நடக்குதுன்னா அதை எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லாமல் சும்மா இருந்துட்டு நம்மளுக்கு என்ன என்னையே இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, உனக்கு எது கீதா, நீ எதுக்கு போய் இது செய்கிறேன்னு சொல்லி. இப்போ நேற்று வந்து நான் வந்து எங்கள் வக்கீல் ஒருத்தர், பழைய வக்கீல், அவரும் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் கோயம்புத்தூர் சவுத்தில் நின்னார். அப்போ நான் கேட்டேன், இந்த வானதி ஸ்ரீனிவாசன் எப்படி ஜெயிச்சா? நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 ரவுண்ட்ஸ் மட்டும் கமலஹாசனும் அந்த ஜெயக்குமார் லீடில் இருந்துட்டு எப்படி சடனாக ஜெயிச்சா? அப்போ வந்துட்டு நான் சொன்னேன், ஏன் நீங்கள்லாம் கேஸ் போடக்கூடாது? போங்க கீதா, இது எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், என்ன நடக்க போகுது? அப்போ வந்து எல்லாத்துக்குமே அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அவர் ஒரு வக்கீல், அவர் வந்து ஃப்ரீயாகவே பண்ணலாம், அவருக்கு என்ன வக்கீல் கூட வைக்கணும் தேவையில்லை. எங்களுக்குனால நாங்கள் வந்து ஒரு வக்கீலை நாங்கள் இது என்கேஜ் பண்ணி அவங்க போய் வாதாடணும், அதுக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணணும். அப்போ இவங்கெல்லாம் எதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க? அந்த பற்று இருக்கணும். மக்கள் மத்தியில் தப்பு நடக்கும்போது இது தப்புன்னு சொல்லி எடுத்து கேட்கணும். அதே மாதிரி இந்த கோர்ட்ஸ் கடை எதுக்கு மக்கள் வந்து கோர்ட்டுக்கு வருது இல்லைன்னா, இப்போ அந்த அப்பாவும் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த நேம், அவர் போன எலெக்ஷனுக்கே அவரோட இதில் ஊழல், அந்த கவுண்டிங்கில் ஏதோ தப்பு நடந்துன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் இன்னும் 5 வருஷம் ஆகி ஒரு அடுத்த ஆட்சி கூட வந்தாச்சு, இன்னும் கூட அந்த கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அப்போது இதை வந்து ஜட்ஜ் யாருன்னா பார்க்குறதவங்க நீங்களும் பார்க்கணும், உங்களோட துறை எவ்வளோ ஸ்லோ அண்ட்
லவ்ஸி அண்ட் ஒரு நீதி தேவதைன்னு சொல்லிட்டு நீதி வழங்கும் இதே இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து பார்க்குற மக்களுக்கு எப்படி நீங்கள் நீதி வழங்குவீங்க? யார் உங்களை நம்பி வருவாங்க? அப்போ வந்து இது வந்து இந்த கோட்ஸ் வந்து ஊழல்வாதிகளுக்கும் தப்பு பண்ணுறவனுக்கும் காசு பணம் பதவி அந்த மாதிரி ஆட்கள் தான். எனக்கு காசு இருக்குது, பட் நான் வந்து இந்த மாதிரி செலவு பண்ண மாட்டேன். எந்த ஒரு ஜட்ஜுக்கும் அண்டர் த டேபிள் கொடுத்து எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணுன்ட்டுனா வேண்டவே வேண்டாம். நான் வந்து அது தோக்கக்கூட தயார். அந்த கேஸ் தோற்று நான் கடவுள் கோர்ட்டில் நான் ஜெயிச்சுப்பேன். எனக்கு வந்து இந்த கோர்ட் மேலே நம்பிக்கை இல்லை. நான் முதல்லேருந்து எப்போவும் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்தேன் இந்த கோர்ட்ஸு ஜட்ஜ்மெண்ட்ஸு இதெல்லாமே வந்து தப்பு செய்கிறவனுக்கு தான் சாதகமாக போகுது. ஓகே, இதை வந்துட்டு இப்போ வந்து வானதி சீனிவாசன் வச்சு ஆக்சுவலி ஜெயிக்கவே இல்லை. ஆனால் ஏதோ கோல்மால் இந்த எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதிமுக காரனே சொல்கிறான். இது வந்து நான் சொல்லலை, அதிமுகவில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. இது வந்து எஸ்பி வேலுமணி எல்லாம் அங்கிட்ட போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டார். அப்போ இந்த போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஊழல்வாதிகள். அப்போ எங்கே பார்த்தாலும் ஊழல் 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 இருக்கும்போது இந்த பாமர மக்கள் எந்த இடத்துல போய் நியாய நீதி கேட்க முடியும்? நீதி அரசர்கள் அப்படி இருக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கிறாங்க, பியூரோக்ராட்ஸு கொள்ளையடிக்கிறாங்க, எல்லாருமே இப்படி இருந்தால் அப்போ வந்துட்டு கடவுள் வந்து இது நான் எதுக்கு இந்த இதுக்கு வரேன்னா என்னோடய இன்ட்ராக்ஷன் வித் காட். நேற்றுலேருந்து எனக்கு இன்னைக்கு காலையில் இருக்கிற கிருஷ்ணரோட ஒரு சண்டை என்னென்னா, எஸ் எனக்கு வந்து கிருஷ்ணர் 2019 ஃபெப்ரவரியிலே ஒரு நோவு வருது, அந்த உலகம் ஸ்தம்பிக்க போகுது. அப்போ இந்த இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் சாவு இழப்பு எல்லாம் கேட்கும்போது எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சங்கடம் கடவுளோட. ஏன்பா இவ்வளோ கோவம்? அப்போ அந்த கடவுள் சொல்கிறாரு, நீ மறந்துட்ட, நீ வந்து என்கிட்ட ஒரு நாள் வந்து அப்படி ஓரியாடுன, இந்த பசங்கள்லாம் வந்து சோறை வேஸ்ட் பண்ணுறாங்க, எச்ச துப்புறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க சொல்லி நீ கோவத்தில் வந்து சொன்னேன். அதே மாதிரி இந்த கோயில் விழாக்கள் நடக்கும்போது எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நீ அழுத என்கிட்ட. நான் சொன்னேன் ஆமாம் நான் பண்ணேன், இல்லை நான் சொல்லலை. அப்போ வந்து என்கிட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலேயே 4-5 வருஷம் எப்போ இந்த கேரளா இது நடந்ததோ அதுக்கு முன்னால் இந்த சிரியா பாம்பு விழுந்ததுலேருந்து அப்போ வந்து என் கிருஷ்ணன் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ வந்து உலகத்துக்காக நீ கும்பிடாதன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நான் சொன்னேன், நீ தானே சொன்ன யாருக்கும் கும்பிடாத, நீ நல்லவங்களுக்கு கும்பிடு, உனக்கு வேண்டியவங்களுக்கு கும்பிடு, உனக்கு இஷ்டமானவங்களுக்கு கும்பிடுன்னு சொன்னேன். சரி நான் பார்த்தா செய்கிறேன். பட் நீ வந்து என்கிட்ட அன்றைக்கி ஓடியாடின, இந்த பசங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி பண்ணுறாங்களே. ஆமாம் எனக்கு அன்றைக்கி கோவம். ஏன்னா அப்படி சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு இன்டிசிப்ளின்டாக ஒரு டிசிப்ளினே இல்லாமல் நடந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரு நோவு வரும்போது அப்போ உலகமே ஸ்தம்பிக்கும், அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வாய் கவசம் போடுவேன், யாராலையும் துப்ப முடியாது, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபைன் விழும், அந்த கவசம் போடாட்டி ஃபைன் விழும். அது வந்து உண்மை ஆயிடுச்சு நிஜமாகவே. நான் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப ஒரு இது என்னென்னா, எனக்கு ரொம்ப கோவம் எங்கே வரும்னா, இந்த யாராட்டும் சரி வந்து எச்ச துப்புனாங்கன்னா அங்கங்கே எச்ச துப்புவாங்க. நம்ம நாட்டில் அது ஒரு கெட்ட பழக்கம். நான் வந்து கொல்லிமலைக்கு போயிருந்தேன் 2019 மேல. அப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு அப்படி போட்டு வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பிளேட்டில் போட்டு அந்த மலை மேலே அப்படியே வீசியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எனக்கு கொந்தளிச்சு போச்சு. அதே மாதிரி எங்கள் கோயிலில் நாங்கள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இது பண்ணுவோம் விழா. இந்த சித்ரா பௌர்ணமி விழாவில் நாங்கள் சாப்பாடு பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அங்கேயும் அப்படி தான். நான் எல்லாத்துக்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பாடு எடுங்க, அதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா எல்லாரும் அப்படியே எடுத்து வீசிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பயமும் இல்லை, ஒரு மரியாதையும் இல்லை. அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த எண்ணம் கிடையாது. ஆகையால் இப்போ கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க தண்டனை வந்து இன்றைக்கி கிருஷ்ணர் சொல்கிறார், இன்னும் கூட மக்கள் மாறல, ஆகையால் நீ எதுக்காக வருத்தப்படுற? எனக்கு வந்துட்டு எவ்வளோ அப்பாவி மக்கள் இதில் சாப்பிட்றாங்க. என்னோட இதில் நான் வந்து அவங்கள அப்பாவி நான் நினைக்கிறேன். நான் அவங்க நிஜமாகவே அப்பாவியா இல்லாட்டி நல்லவங்களா கேட்டவங்களா அது எனக்கு தெரியல, பட் நான் நினைக்கிறது அவங்க அப்பாவிங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சாகும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் கடவுள்கிட்ட என்ன கேட்குறதுன்னா, நீ வந்து இந்த ஊழல்வாதிகளை எடுத்துகிட்டு போறியா? இல்லை, நீ வந்துட்டு பாம்பர மக்களை தான் இது பண்ணுற. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு,
இந்த பாமர மக்கள் தானே பணத்தை வாங்கிட்டு இவங்க இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இவங்களையும் தானே தண்டிக்கணும். 2 பேரும் தண்டிப்பேன், இவங்களை ஃபஸ்ட்டு தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறோம். அவர் சொல்கிறதும் நியாயம்தான். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ப்ளஸ் இந்த கொங்கு ஏரியாலே மொத்த ஊழல் மந்திரிகளே எடுத்திருக்காங்க இந்த மக்கள். இந்த 8 வழிச்சாலையில் மக்கள் அவ்வளோ விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க லேண்ட்ஸை வந்து அக்வயர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் இந்த எடப்பாடி பழனிசாமி கோஷ்டிங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தாங்களா, இல்லாட்டி மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்லாட்டி இவங்க வந்து ஊழல் பண்ணி ஜெயித்தாங்களா? இதுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு பதில் கண்டிப்பாக வேணும். ஐதர் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி என்னோட கடவுள் இவங்க எல்லாத்தையும் அழிச்சே தீரணும். எவெல்லாம் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சு வந்தானோ அவங்க எல்லாத்தையும் அழிச்சே தீரணும். இது வந்து என்னோட கடவுள்கிட்ட ஒரு அப்பீல். ஏன் அப்பீல் பண்ணக்கூடாது? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ நீ வந்து சபிக்காத, நீ இதை செய்யாத, அதை செய்யாத. இந்த அயோக்கியர்கள் எல்லாத்தையும் எப்படி அழிக்கிறது? இவங்களெல்லாம் தூக்கிட்டு நம்ம போய் அடிக்கவா முடியும்? இல்லாட்டி இவங்களெல்லாம் சாவடிக்க 2 வேணாம், நம்மளுக்கு அந்த இதே வேணாம். ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி கெட்டவர்களை நீ எடுத்துகிட்டு போ. பாவம் நல்லவர்கள் நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி வாழ்வாதாரம் எழுந்து அவங்க குடும்ப மெம்பர்ஸ் நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்கவங்க இறந்து சாப்பாடு சம்பளம் இது அது எவ்வளோ பிரச்சனைகள். இதை வந்துட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், கடவுள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணால் இல்லை இன்னும் கூட பெருசாக ஆகும்னு சொல்லிட்டு இந்த கடவுளோட ஓரியாற்ற வைக்கிட்டேன். ஏன்னா கடவுள் படி என்ன சொல்கிறாரு, இன்னும் கூட மக்கள் மாறலன்னு சொல்கிறாரு. அது நிறையவே தெரியுது. ஒன்றும் இல்லை, இந்த எலெக்ஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் ஊழல்வாதிகளை, அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லாம் ஊழல்வாதிகளை இந்த மக்கள் மறுபடியும் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அப்போ இந்த மக்கள் எங்கே திருந்துறாங்க? திருந்தலை. ஆகல இவங்க தண்டிக்கப்படணுமா? தண்டிக்கப்படுறாங்க. ஆகல மக்கள், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி மக்கள் என் மக்கள். நீங்கள் வந்துட்டு இந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லி இந்த கட்சி போட் போடுது, இந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லி இந்த கட்சி போட் போடுது, அப்படி செய்யாதீங்க. அந்த மெம்பர், அந்த பார்ட்டியோட மெம்பர் நல்லவங்களா இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுங்க, கட்சியை பார்க்காதீங்க. ஆனால் அவங்க ஊழல்வாதிகளாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நிராகரிங்க. அதை செய்யாமல் நீங்கள் வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு இவன் யோகியமானவன் அவன் யோகியமானவன் சொல்லிட்டு இப்போ இந்த செந்தில் பாலாஜி பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் முதலே வந்திருக்குது. இதே கலைஞர் திமுகவில் அவரை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ அதே ஆளுக்கு மறுபடியும் இந்த கட்சி வந்து பதவி கொடுத்து இன்னைக்கு மந்திரியும் ஆக்கி இருக்குது, அவனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து. அப்போ அந்த தொகுதி மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அப்போ அவங்க மேலே தானே தவறு. அதே மாதிரி இந்த தங்கமணி, இந்த எஸ்பி வேலுமணி, இந்த விஜயபாஸ்கர், இவங்க எல்லாத்தையும் இந்த மக்கள் யார் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த ஏரியா மக்கள் எல்லாரும் கஷ்டப்படணும். இதுதான் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இவங்களும் திருந்தணும், மக்களும் திருந்தணும். நம்ம வந்து அரசியல்வாதிகளை மட்டும் நம்ம தவறு சொல்லக்கூடாது. நம்ம யோகியமானவனுக்கு ஓட்டு போட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம யோகியம் எங்கேயான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் கேள்வி கேட்கணும் நம்மளையே. எல்லாம் இதெல்லாம் மக்களும் சேர்ந்து மக்களும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் உங்கள் படிப்பு மேலே. ஏன்னா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் காலம். இது வந்து யார் நாளைக்கு காலையில் உயிரோடு இருப்பான்னு சொல்லி நிறைய தெரியல. ஏன்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸில் நிறைய இளைஞர்கள் தான், இப்போ சின்ன குழந்தைங்களும் இளைஞர்கள் சாப்பிட்றாங்க. முதல் இதில் என்ன சொன்னாங்க, 60-65 வயசுக்கு மேலே அவங்க தான் சாவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த ஆராய்ச்சியே தப்புன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. அதில் இந்த டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெரிய கடவுள் கிடையாது, அவங்க சொல்கிறது தான் நடக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ அதே நேர் மாறி இப்போ யங்ஸ்டர்ஸும் சின்ன பிள்ளைங்க செத்துட்ருக்காங்க. அதில் இந்த கொரோனா யாருக்கும் வரலாம், வயசானவங்கன்ட்டு இல்லை, சின்ன வயசுன்ட்டு இல்லை. எல்லோரும் உங்கள் இம்யூனிட்டி லெவல்ஸ் உங்களோட நல்லா சாப்பிட்டு சக்தியாக இருங்க. இந்த தேவையில்லாமல் விரதம் இதெல்லாம் வச்சிட்ருக்காதீங்க. இந்த ஜிம்ஸுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஜிம்மால் தான் நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சாப்பிட்றாங்க. அது அவங்களுக்கு புரியுறதில்லை. அதில் இதை சொல்லி நான் வந்து மக்கள்கிட்ட வேண்டிக்கிறேன், உங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் நல்லவர்கள் எல்லாத்தையும் காப்பாற்று கடவுளே. இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாது.
உனக்கு தான் தெரியும், நீ தான் படித்த, உனக்கு தான் தெரியணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு, இது என்னோடய அன்பான வேண்டுகோள். இதுதான் நான் என்னால் செய்ய முடியும். நன்றி, வணக்கம். சுதந்திரா பார்ட்டி என் கீதா டிவி.